வணக்கம். நான் உங்கள் அருண். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்ப நம்ப எங்க போயிட்டுருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்துக்கு தாங்க போறோம். அந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா, உலக அதிசயத்துல சேர்க்கப்படாத ஒண்ணு. அந்த கோயிலுக்கு தான் நம்ப போறோம். நம்ம மோட்டோ விளாகிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ பண்ணியே 1 1/2 வருஷம் ஆயிருச்சுங்க. அந்த 1 1/2 வருஷமே கழிச்சு திரும்பி ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, நம்ம எப்பயுமே மோட்டோ விளாகிங் கன்டின்யூ பண்ணும்போது ஒவ்வொரு தடங்கள வந்து மீறி தான் போவோம். அதே மாரி திரும்பி இன்னைக்கு ஒரு தடங்கல் வந்துருச்சுங்க. என்னான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மைக்கு ஒர்க் ஆவலங்க. நான் பாதி தூரம் பேசிட்டு வந்துட்டேன். பேசிட்டு வந்து பார்த்தா, ஒரு வாய்ஸுமே கேட்கல. அதனால தான் இப்ப நான் வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்கேங்க. இப்ப நம்ம எங்க போறோம்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதனால ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பேசுறனால கொஞ்சம் வாயெல்லாம் ஒளரும். நம்மளோட சேனல புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான வந்து ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற உடனே அப்லோட் பண்ற வீடியோக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா, உலக அதிசயத்திலே சேர்க்கப்படாத ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மாமன்னன் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் கிபி 985லேருந்து 1014 போர்ப்படையில வெற்றிய நிலைநாட்டிட்டு இருக்கும்போது, இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில வெறும் 7 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்கங்க. உலக அதிசயத்துல காதல் கல்லறைன்னு சொல்லப்படுற தாஜ்மஹால 20 வருஷமா கட்டி முடிச்சிருக்காங்க. அதுவும் யார வச்சு கட்டி முடிச்சிருக்காங்கன்னா, பிணை கைதிகள வச்சு கட்டி, அவங்களோட கட்ட விரலையே வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா, நம்ப ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டப்பட்டது வந்து, நல்ல அறிவும், சிந்தனையும், ஒன்று கூடிய மக்களும், ஆன்மீகமும், அறிவியலும் உருவாக்கப்பட்டதுங்க. ஒரு பொக்கிஷமாக கட்டப்பட்டிருக்காங்கங்க. எதனால இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னா, நம்மளோட சேனல வந்து புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன வந்து ஆல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் போடுற உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து காட்டும். கிபி 10ஆம் நூற்றாண்டுல சோழ பேரரசு காஞ்சிபுரத்துல ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசா கோவிலை பார்த்துட்டு தான் இந்த ராஜகோபுரம் கட்டியிருக்காருங்க. போர்க்களத்தை வென்று சிவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டுன்றதுக்காண்டியே தஞ்சை பெருவுடையார் கோவில வந்து ராஜராஜ சோழன் வெறும் 7 வருஷத்துல வந்து கட்டியிருக்காருங்க. இந்த கோவில கட்டுறதுக்கு முழுக்க முழுக்க கிரானைட் கற்கள் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,30,000 டன் கிரானைட் கற்கள யூஸ் பண்ணியிருக்காங்கங்க நம்ப இந்த கோவில கட்டுறதுக்கு. இவ்வளோ கிரானைட் கற்கள எங்க இருந்துங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க? தஞ்சாவூர பொறுத்தவரைக்கும் மண் வளங்கள் தாங்க அதிகமா இருக்கும். நம்ப தஞ்சாவூர் சைடு மலைகளோ, அந்த மாரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஆனா, இவங்க எடுத்துட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 50 மைல் தாண்டி எடுத்திருக்காங்க. அது எங்க இருக்குன்னா, திருச்சிக்கு பக்கத்துல மாமலைன்ற இந்த ஒரு மலையிலயும், திருப்பூர்லயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கற்கள யானைகள் மூலமாக கொண்டு வந்திருக்காங்கங்க. உழைப்பும், மனித சிந்தனையும், ஆற்றலும் அத்தியப்படுத்தி போர்க்களத்தையே வெற்றி பெற்று நடுநடுங்க வைத்தவன் தான் ராஜராஜ சோழன். முதல்ல யானைப்படைய போர்ப்படையில அறிமுகப்படுத்தியதே ராஜராஜ சோழன் தான். இந்த கோவில கட்டுறதுக்கு 3000 யானைகள வந்து கோவில் கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கங்க. 216 அடி உயரமும், 5 அடி பேஸ்மெண்ட்டும் கோபுரத்தால கட்டப்பட்டிருக்குங்க. ஒரு நூல் அளவு கயிற்று கட்டில் எப்படி இருக்குமோ, அந்த முறையில தாங்க இந்த கோபுரத்த கட்டியிருக்காங்க. கயிற்று கட்டில்ல ஒரு நபர உட்கார வச்சீங்கன்னா கீழ இறங்குங்க. இதே 4, 5 பேர உட்கார வச்சீங்கன்னா, அது ஸ்ட்ராங் ஆகுங்க. அதுபோல தான் நம்பளோட கோபுரத்திலும் மேல கருவறை உச்சியில 80 டன் எடையுள்ள அந்த பலம் பெறுகிறதுக்காண்டி வச்சிருக்காங்கங்க. எத்தனையோ நிலநடுக்கம் வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கூட அசையாம நிக்கிறது தான் நம்ம தஞ்சையின் அடையாளமே. தஞ்சை பெரிய கோயில் தமிழ் எழுத்துக்களாக வடிவமைக்கப்பட்டது. சிவலிங்கத்தின் உயரம் 12. தமிழ் உயிரெழுத்துக்கள் 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18. மெய்யெழுத்துக்கள் 18. கோபுரத்தின் உயரம் 216. தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையிலான தூரம் 247. தமிழில் மொத்த எழுத்துக்கள் 247. இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தியா தஞ்சை பெருவுடையார் கோயில தாங்க சொல்றாங்க. முதலாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய நந்தி ஆந்திரால லேபாக்ஸ்ன்ற இடத்துல கட்டப்பட்டிருக்கு. கோவில் கட்டப்பட்ட கிரானைட் கற்களில் தியானம் பண்ண அனைத்து பெயர்களும் பதியப்பட்டுள்ளது. கலைத்துறை, துணி சலவை, முடித்திருத்தம் உதவியாளர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. 216 அடி உயரத்தில் கோபுரத்தில் 80 டன் கோபுரம் கலசத்தில் ஒரு பெண் பெயர் இருக்கு. அது ஏன் தெரியுமா? அழகி என்ற மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினாள். ஏழை மூதாட்டி தன்னால்
கொடுக்க இயலவில்லையே எதுவும்னு சொல்லிட்டு சிற்பக்காரர்கள் தாகத்தை தினமும் தயிர், மோர் என்று வழங்கி தீர்த்தார். இதைக் கண்ட ராஜராஜ சோழன் 80 டன் எடையுள்ள அந்த இடத்தில் அழகி என்று பெயர் சூட்டினார். கோபுரம் உச்சியில் எழுதப்பட்டிருந்த அந்த கல் நிழல் தஞ்சை பெருவுடையார் கோவில் மேல் விழுந்தது. 2026 இந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒன்று ஸ்டூடியோ போகலாம், இல்லை மொபைலில் எடுக்கலாம், ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங் இன்னும் அழியாத அந்த பொக்கிஷமாக இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு நாயக்கர்கள் காலத்தில் இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிருக்காங்க. சோழர்கள் பெயிண்டிங்கை வரையும் போது நாயக்கர்கள் காலத்தில் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி மறைச்சி வச்சுருக்காங்க. 1931ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய கோவிந்தசாமி என்பவர் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வரைந்த வரைபடத்தையும் சிற்பிகளையும் கண்டுபிடிக்கணும்னு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வரைபடங்களும் அந்த சிற்பிகளும் பார்த்தீங்கன்னா உடஞ்ச நிலையில் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கனால அதை ஒரு பொக்கிஷமாக வந்து பாதுகாத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓவியம் வரைகிறதுக்கு வெள்ளை, நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை, இளம் பச்சை, நீலம் கலந்த பச்சை, இளம் சிவப்பு, வெளிர் நீலம், மிக மிக வந்து கம்மியாக வந்து கருப்பு மை தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காலத்து பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 100-150 வருஷம் தாங்க வரும். ஏன்னா அந்த கண்ணாடி கிளாஸில் வச்சு அது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் அழிஞ்சிடும். அந்த கண்ணாடி கிளாஸில் இருந்தாலும் அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம சோழர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் புரியாத புதிராகவே இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இத்தனை வருஷம் வரையும் நமக்காண்டி பிற்காலத்தில் வர சந்ததிகள் வந்து பார்க்கணுன்றதுக்காண்டியே பாருங்க அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம ஓவியத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட கலை சிற்பங்களை பார்க்குறீங்க. இதுக்கும் ஒவ்வொரு பேர்கள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறையா வந்து 108 கரணங்கள் இருக்குது. இதில் 108 கரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 108 கரணங்கள் பதிச்ச சிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த சிலை இல்லை, ஓவியமாக தான் இப்போதைக்கு இருக்குது. சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 தான் இருக்குது. மீதி உள்ளதெல்லாம் ஃபோட்டோவாக அதில் வச்சுருக்காங்க. 1931 அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய கோவிந்தசாமி அவர் தான் கண்டுபிடிச்சது ஃபோட்டோவெல்லாம். இது பார்த்திங்கன்னா கருவறையிலேருந்து 4 வழியாகவும் நம்ம வெளியே போய்க்கலாம். அந்த மாதிரி வந்து கதவு அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ பெரிய கோயிலில் பார்த்த 216 அடி கோபுரமும் சிவலிங்கமும் வரைபடங்களையும் சிற்பங்களும் பார்த்துட்டு வரோம். இப்போது அதெல்லாம் உருவாக்கப்பட்டவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாமன்னன் ராஜராஜ சோழன் உறங்கும் இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது அந்த இடம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஹைவேஸில் சோழநாடுன்ற ஒரு ஊரில் உடையாலூர் இந்த கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா மாமன்னன் உறங்கும் இடம் அங்கே தாங்க இருக்குது. ராஜராஜனோட சமாதி அங்கே தான் இருக்கா அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா உடையாலூர் என்ற அதே கிராமத்தில் பால்குளத்தி அம்மன்ற ஒரு கோவிலில் ஒரு தூணில் ராஜராஜ சோழனோட நினைவிடம் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி கல்வெட்டு பதிஞ்சிருக்காங்க. இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எத்தனையோ போர்க்களை பார்த்த ராஜராஜ சோழன் தன்னோட கடைசி காலத்தை சிவனடியாவே வாழ்ந்திருக்காருங்க. இது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா அவரோட பேரை சிவபாத சேகரன் என்று பேரை மாற்றப்பட்டிருக்கு. அதாவது எனக்கு மணிமகுடமே எனக்கு வேணாம், சிவன் பாதங்களே மகுடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் இந்த ஊரோட பேர் அதாவது உடையாலூர்ன்ற அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா பழைய பேர் சிவபாத சேகர மங்கலம்ன்ற பேர் தான்
முன்னாடி இருந்திருக்கு. மாமன்னன் ராஜராஜ சோழன் உறங்கும் இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. தெற்காசியாவே நடுநடுங்க வைத்த மாமன்னன் இங்கே தான் இருக்காரு. நான் முறையா இந்த கோயிலுக்கு வரேங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இப்ப தான் எனக்கு தெரியும். ஒரு 2 வருஷமா தான் எனக்கு தெரியும் இந்த இடம் இருக்கிறது. ஸோ நான் இப்ப தான் வரேன் முறையா. ஆனா, உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேற மாரி வைப்ரேஷன் ஒண்ணு வந்துச்சுங்க நமக்கு. பார்க்கும்போதே அவ்வளோ பெரிய மாமனிதன் வந்து இங்க இருக்காரு. அவ்வளோ பெரிய கோட்டைய கட்டிட்டு, ஆனா இவ்வளோண்டு சின்ன இடத்துல இருக்காருன்னு தான் ஒரு பெரிய கவலையாவே இருக்கு. சாமி கும்பிட்டு உட்காந்துறேன். அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்ச்சி. அது வந்து நீங்க உட்காந்து அனுபவிச்சா தான் அந்த இதே புரியும் உங்களுக்கு. எல்லாரும் கேட்குற கேள்வி ஒரே ஒரு தான். ராஜராஜ சோழன் எப்படி இறந்தாரு? ஐயா, ஒரு சைடு சொல்றாங்க, கோபுரத்துலேருந்து இலங்கை பெண் வந்து தள்ளிவிட்டு கொன்னதாக. இன்னொரு சைடு சொல்றாங்க, அவர கொன்னுட்டாங்கன்னு. எதுயா உண்மை? அப்படின்னு நான் வந்து ஐயாட்ட கேட்டேன். அவரு சொன்னாரு, அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் ஆசியாவே ஆண்டவரு. அவரு அவ்வளோ கவனக்குறைவா இருப்பாரா? இல்ல அவர வந்து கொலை பண்ணிட்டு தான் தப்பிக்க முடியுமா? அப்படின்ற மாரி அவரு சொன்னாரு. அவரோட 45வது வயசுல அவர் மகனுக்கு வந்து ராஜ பதவிய குடுத்துட்டு, இவரு ஒரு சிவன் அடிகளார் ஆவறதுக்கு தான் அவரு முழு முயற்சியில இருந்திருக்காரு போல. அவரோட கடைசி காலத்துல ஜடாமுடி வளர்த்து சிவனடிகளாவே மாறி, வயது மூப்பு காரணமாக தான் அவரு இறந்திருக்காருன்னு சொன்னாரு அவரு. நான் ஐயாட்ட கேட்டேன். "ருத்ராட்சம் இவ்வளோ இருக்கே, என்னங்கய்யா?" அப்படின்னு நான் கேட்டேன். இங்க வந்து வேண்டிட்டு போன ஒரு நபருக்கு வந்து அது நிறைவேறியதுனால, காசிலேருந்து ருத்ராட்சத்த ஒரு வேன் மூலியமா எடுத்துட்டு வந்து, ஃபுல்லா வந்து அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி ஐயா சொன்னாரு. இவ்வளோ பெரிய கோவில கட்டிட்டு, அவரோட சமாதிக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்ல அப்படின்ற மாரி அவரு கண்ணீர் விட்டு அழுதாரு. நீங்க குடுக்குற காணிக்கைய வச்சு தான் நான் வந்து ஐயாக்கு பணிவிடை பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மாமனிதருக்கே எந்த ஒரு சலுகையும் இல்லன்னா, நம்மள மாரி ஆளுங்களுக்கு